உனக்கு பக்கபலமா வச்சுக்க. மாதா நீ தொட்டதை தொடங்க வச்சு, வச்சதை விளங்க வச்சு, பணத்தோட காசோட 10 ரூபா பொழைக்க வச்சு, நான் விருத்திக்கு உண்டாகி லாபத்துக்கு உண்டாகி உன்னை வாழ வச்சு கொடுத்தா போதுமா? வேற என்ன வர வேணும்? உன் குலதெய்வ மண்ணை மிதிச்சு உன் தெய்வத்துக்கு சக்கரை பொங்கல் வச்சுட்டு வா. நான் சொல்றது புரிஞ்சுதா? உனக்கு தெய்வம் வேற, உன் மன்னவனுக்கு தெய்வம் வேற, உன் குலம் வேற, மன்னவன் குலம் வேற, கோத்திரம் வேற, அத்தனையும் வெவ்வேறா இருக்குது. குல தெய்வம் அதுதான் குளம் தலையறதுக்கு ஆண் வாரிசு கொடுக்குற தெய்வம். நான் சொல்றது புரிஞ்சுதா? பெண் வாரிசு இன்னைக்கு இங்க இருப்போம், அடுத்த வீட்டுக்கு போயிருவோம். ஆண் வாரிசு இருந்தா தான் குளம் தலையும். நான் சொல்றது புரிஞ்சுதா? உன் குலதெய்வம் மண்ணை மிதிச்சு பால் பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சு உன் தெய்வத்தை கையெடுத்து கும்பிட்டுட்டு என் மந்த வாசலுக்கு வா. மன்னவனும் மங்கையுமா இருவேறு பேருமா. உன் குலதெய்வம் மண்ணை மிதிச்சுட்டு என் வாசலுக்கு வந்து நீ மடியேந்தி கேட்டால் மாதா பெயர் சொல்ல, நீதி சொல்ல, அழியாபரமா வாரிசு வரம் கொடுப்பே. இது முக்காலும் சத்தியம். வேற என்ன வர வேணும்? எங்க அம்மா வீட்டுல கடை வாங்கி கஷ்டத்துல இருக்கிற மாதிரி தீருதா இல்லைன்னு கேட்கணும். உடனே தீராது. அவன் தெய்வம் வேற, உன் தெய்வம் வேற. அவன் வீட்டுல இருந்து யாராவது ஒருத்தனை வர சொல்லு.